ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். சார், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு இருக்கும் சார். இந்த மாதமாவது நம்மளுக்கு ஜாக்பாட் அடிக்குமா, இந்த மாதமாவது நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருப்பாங்க சார். அந்த வகையில் ஆவணி மாதம் எந்த ராசிக்கு சார் ஜாக்பாட் அடிக்க போகுது? பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனால் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவாக வரும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதாவது ஒவ்வொரு மாதமும் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஒரு சில ராசிகளுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்குது, அல்லது நன்மைகளுக்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு கிடைக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அதாவது மிதுன ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் தனவரவு கிடைக்கக்கூடிய, தங்கு தடையில்லாத தனவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அது மிகப்பெரிய நன்மை. அதே தனஸ்தானத்தில் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால அதாவது எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறத விட எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் விரக்தி அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் விரட்டை அடித்து திருப்தி அப்படிங்கிற மாபெரும் மகத்துவத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆவணி மாதம் மிதுன ராசிக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இதே மாதிரி அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஆவணி மாதம் அப்படிங்கிறது சிம்ம மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சிம்ம மாதம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அதே சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய ஒரு சிறப்பு, மிகப்பெரிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எதிர்பார்த்த காரியம் அப்படிங்கிற விட எதிர்பாராத காரியங்களில் எண்ணற்ற லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதே அஷ்டம சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால, அதுவும் இந்த குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கறதுனால சொச்சம் இல்லாத மிகப்பெரிய, அச்சம் இல்லாத மிகப்பெரிய ஆதாயத்தை, அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு மிதுனம் சிம்மத்துக்கு மேலே மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதியே பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று, மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு எதனால் அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்சமயம் 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அந்த 7.5 சனியிலேயே ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிபத்தியம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அந்த ஜென்மச்சனி அப்படிங்கிற சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ஜென்மச்சனி கூட வன்மம் இல்லாத வரவுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே கோபமாக இருந்தாலும் வேகமாக இருந்தாலும் அதற்கு மேலே லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மீனம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அமையப் போகுது அப்படிங்கிறது உண்மை. ஆக இந்த 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமாக நீங்கள் எல்லோருமே ஆசைப்படுகிற மாதிரி ஜாக்பாட்னு சொல்கிறோம் இல்லையா, லாட்ரி சீட்டு வேணும், ஜாக்பாட் வேணும், திடீர் அதிர்ஷ்டம் வேணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியே நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த 3 ராசிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. முன்னேற்றமான காலங்கள் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதற்காக மற்ற ராசிகளுக்கு கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எல்லா ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் இருந்தால் கூட, அடுத்து வேறு ஏதாவது வகையில் நஷ்டம் இருந்தால் கூட, இது எல்லாவற்றுக்கும் மேலாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத மகத்துவமான உண்மை. அந்த வகையில் இந்த 3 ராசிகளுக்கு ஆவணி மாத கிரக கோச்சாரப்படி மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த 3 ராசிகள் எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கிரக கோள்கள் சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சத்தியமாக நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நன்மையான விஷயம். சார், ஆவணி மாதம் மிதுன ராசிக்கு, சிம்ம ராசிக்கு, மீன ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லிட்டீங்க. மற்ற ராசிக்காரர்கள்லாம் அப்போ எங்களுக்கு அடிக்காதா, அப்போ நாங்கள் என்ன நம்பர் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்களே சார், அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் சொல்வீங்க? நான் சொல்கிறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஆவணி மாதம் முழுவதும் கிரக கோச்சார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்பாதிப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது 3 ராசிகளுக்கு.
மற்ற ராசிகளுக்கு அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்ற ராசிகளுக்கு இந்த 3 ராசிகளுக்கும் மாதம் முழுவதும் நன்மை அப்படின்னா, மற்ற ராசிகளுக்கு அவ்வப்பொழுது நன்மைகள் வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாளில் 1 மணி நேரம், அல்லது ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் இருந்துகிட்டு இருக்கும், அல்லது ஒரு சில நேரங்கள், ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணிகள், ஒரு சில நாளிகை, ஒரு சில வினாடிகளை அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து போகும். அந்த மாதிரி மின்னல் போல வருகிற அந்த அதிர்ஷ்டத்தை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா, அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த நேரமும் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும், நேரம் காலம் பார்க்காமல் முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் வளர்ச்சி அல்லது மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரியான எந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் வருது, எந்த கணம் உங்களுக்கு நல்ல கணமாக அமையுதுங்கிற விஷயத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கணிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரியான நேரங்களில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய மனசை செலுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த நல்லது நடக்கணுமோ அந்த நேரத்தில் உங்களுக்கு முயற்சி பண்ண சொல்லக்கூடிய அமைப்பு கொடுத்து, அந்த முயற்சி மூலமாக மாபெரும் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்துக்கு இருக்குது. அந்த மாதிரியான வளர்ச்சிகளையும் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் அப்பளுக்கு இல்லாமல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக வழிபாடு தான் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது. ஆக உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி உங்களுக்குன்னு என்னென்ன யோகம் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை மிகப்பெரிய உத்தமமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். இந்த ஆவணி மாதம் எந்த ராசிகளுக்கு ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை தெளிவாக சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஜாக்பாட் அடிக்காத ராசிகள் என்ன மாதிரியான வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம குலதெய்வ விருட்சம் மூலியமாக நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.